எந்திரன் படம் வந்து சுத்தி சுத்தி வந்து அந்த படம் என்ன? ஒரு ரோபோ ஒரு பெண்ண வந்து காதலிக்குது. அதனால ஏற்படுற இழப்பு. அதுதான் வந்து இந்த படத்துடைய ஒட்டுமொத்த லைன். வேற எதுவும் இல்ல. எந்திரனோட படம். ஆனா அதுல எவ்வளவு விஷயங்கள் அவர் வந்து சுவாரஸ்யப்படுத்தி இருக்கிறார். ஒரு சின்ன லைன். இந்த லைன்ல முதல்ல அவர் பண்றது என்னன்னா, ஒரு ரோபோ ஒரு பெண்ண காதலிக்குதுன்னா, ஏன் காதலிக்கும்? எப்படி காதலிக்கும்? எதுக்கு காதலிக்கும்? அதுல வந்து நீங்க ஐஸ்வர்யா ராய ரொம்ப வந்து இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு குளோரிஃபைலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு பொண்ணு. அவ்வளவுதான் அவங்க காட்டியிருப்பாங்க. ஆனா, ஒரு ரோபோ வில்லனா மாறும்போது என்னெல்லாம் பண்ணும்? வசீகரன் அவருடைய ஆல்டர் ஈகோ தான் சிட்டி ரோபோ. அப்போ அந்த 2 கேரக்டர் ஒரே கேரக்டர். அதனுடைய ஆல்டர் ஈகோ எப்படி இருக்கும்? அப்படின்னு காட்டுறதுக்கு வந்து அவர் என்னென்ன சுவாரஸ்யங்கள் படத்துல வச்சுக்கிட்டே வந்தாரு அப்படிங்கிறத பார்க்க முடியும். 2வது தான் எந்திரன் 2 வந்தது. அதுல சுஜாதா அவர்கள் இல்லன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த படத்துக்கும் இந்த படத்துக்குமான வித்தியாசம் என்னவா இருந்ததுன்னா, 2வது படம் பார்க்கும்போது, அதுல ஹீரோ தான் வில்லன், வில்லன் தான் ஹீரோ. அதுல ஆக்சுவலா வந்து வில்லன் யாருன்னா, ரஜினி அவர்கள் தான் வில்லன். அதுல அக்ஷய்குமார் தான் வந்து ஹீரோ. பறவைக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறவருடைய ஆவி வந்து வந்துடுச்சு. திரும்பி வந்துடுச்சு. அப்படின்னா பறவைய காப்பாத்த தானே அவர் போறாரு. அப்ப அவர் தானே நம்மளுக்கு ஹீரோவா இருக்க முடியும். சோ அந்த கதையில அந்த பேஸே வந்து இல்லாம போனதுனால தான் நம்மளால அந்த படத்தோட ஒட்ட முடியல.